வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கட்சி விட்டு வெளியேறி தேர்தலில் தனித்து போட்டி. அண்ணாமலை சொன்ன அதிர்ச்சி தகவல். அவர் சொன்ன தகவலை விரிவாக அலசுவோம். அதற்கு முன்பாக அவர் என்ன சொன்னாருன்றத பார்க்கணுமா இல்லையா? வீடியோவை பார்த்துட்டு வாங்க. பாஜக மாவட்ட தலைவர் இருக்கிறாரு, மூத்த தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க. எல்லாத்தோட நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அன்போடு எங்களை இங்க வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அன்பு கட்டுப்பட்டு திருக்கோஷ்டியூர்ல இருக்கிறோம். பார்த்தா அப்படியான தெரியுது. மாநில தலைவரா பொறுப்பு வைத்த நீங்க 6 தொகுதி பொறுப்பாளராக எப்படி பணிச்சீங்க? அதுக்கு தான் நீங்க வெளியில போனதா? இல்ல, வேற எல்லா வேலையும் நம்ம செய்யறோம். இது அரசியல் அதிகமா பேச வேண்டாங்கன்னா கோவில் இருக்கும். இருந்து நீங்க காலையில இருந்து இருக்கிறனால நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கும்போது நம்ம பேச வேண்டாம். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் திருக்கோஷ்டியூர்ல போய் இறைவனை வணங்கி இருக்கின்றார். அப்பதான் செய்தியாளர்களை சந்திக்கின்றார். அதோட செய்தியாளர் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ஒரு இன்ட்டு கொடுக்கிறாரு. ஏன்னா இவரு இப்ப தலைவர் கிடையாது, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் என்று தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால எப்ப பார்த்தாலும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதனால தன்னை முன்னிறுத்திக் கொள்கின்றாரோ, தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்கின்றாரோ அப்படின்னு யாரும் கட்சியில சொல்லிடக்கூடாது என்பதனாலே அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன்பாகவே அண்ணே நான் சாமி கும்பிட தான் வந்தேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாவட்ட தலைவர் இருக்கின்றார், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கட்சியில மூத்த தலைவர் இருக்கின்றார். இவங்கெல்லாம் விட்டுட்டு நான் எங்க போக போறேன், அதனால நான் கட்சியில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அண்ணாமலை அவர்கள் போகிற போக்குல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றார். கோயிலுக்கு வந்தேன், ஆனா என்னிடம் நீங்க பேட்டி எடுக்க வேண்டும் என்று நீண்ட நேரம் நின்றுகிட்டு இருக்கிறீங்க, அதனால உங்களை மதிக்காம போகக்கூடாதுனால நான் பேட்டி அளிக்கின்றேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றார். ஏன்னா அண்ணாமலை தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள பார்க்கிறாரு. எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் சரி செய்தியாளர்களை சந்திக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால அதுக்கு ஒரு விளக்கம் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, 6 தொகுதிக்கு பொறுப்பாளரா போட்டாங்க அண்ணாமலை. ஆனால் அந்த 6 தொகுதி அவர் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டார். அதுக்கும் செய்தியாளர்கள் கேள்வி கேட்பாங்க. ஒரு மாநில தலைவராக இருந்தவர் 6 தொகுதியில போய் அடைபட வேணுமா? தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த நம்மள 6 தொகுதியில் அடக்கிறாங்களே என்ற மன வருத்தத்தின் காரணமாகத்தானே நீங்க தேர்தல் பொறுப்பாளராக வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் கேட்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா சாமி, இதை பற்றி நான் இங்க பேச விரும்பல, கோயிலுக்கு வந்த அரசியல் வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருங்க. ஆனால் இந்த கோயில் தரிசனத்துக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்புல அரசியலே பேசலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய அரசியல் பேசியிருக்கின்றார். முதல் கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? நம்முடைய விஜய் பற்றியான கேள்விதான். ஏன்னா விஜய்க்கு கடுமையான எச்சரிக்கை விட்டு இருந்தார். நான் இன்னும் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இது லாஸ்ட் வார்னிங். அவனுடைய அள்ளு சில்லுகளுக்கு மட்டும் கிடையாது, விஜய்க்கு எதிராகவே அதிரடி ஆட்டத்தை தொடங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால நீங்க எப்போது பார்த்தாலும் சரி விஜய்க்கு ஆதரவாக தான் பேசக்கூடியவங்களா இருக்கிறீங்க, வரவேற்று இருக்கிறீங்க, ஊக்கம் தந்திருக்கீங்க. அன்னைக்கு அதிரடியா பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுக்கு அண்ணாமலை சொல்லுவாரு, அவங்க கொள்கை அவங்களுக்கு, நம்ம கொள்கை நமக்கு. புதியவர்கள் யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி வரவேற்க வேண்டுமே. மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்கன்னா அவங்க ஓட்டு போட போறாங்க. அதனால என்டிஏ கூட்டணி வலிமையா இருக்கிறது, அதனால நாங்க வெற்றி பெற போறோம். அதனால விஜய் அவர்கள் புதுசா வந்திருக்கின்றார், நம்மளால என்ன சொல்ல முடியுமோ அந்த மாதிரி தான் ஆக்கமும் ஊக்கமும் சில தருணங்களில் அவருக்கு நான் தந்தேன். மற்றபடி எல்லை மீறுகின்ற போது லட்சுமண ரேகையை கடக்கின்ற பொழுது நாம பதிலடி கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடியை கொடுத்திருப்பார் திருக்கோஷ்டியூர்ல கூட. 2வது கேள்வியா என்ன கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களை கை விட்டுட்டீங்களே, தனித்து விட்டுட்டீங்களே அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா அதிமுக காரங்க கூட நம்ம ஓபிஎஸ் அவர்கள் நெருக்கமா இருந்தாரோ இல்லையோ, டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக காரங்க கூட ஓபிஎஸ் அவர்கள் நெருக்கமா இருந்தாரோ இல்லையோ, ஆனால் அண்ணாமலை இடத்திலும் சரி டிடிவி தினகரன் இடத்திலும் சரி நல்ல நெருக்கமாவே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி மீது மாற்று கருத்து வைத்த அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அண்ணனை முதலமைச்சர் ஆக்கியே தீருவே அப்படிங்கிறார். அதே மாதிரி எடப்பாடி மீது மாற்று கருத்து கொண்ட நம்முடைய தினகரன் அவர்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில கட்டில ஏறுவதன் மூலமாக மீண்டும் அம்மா ஆட்சியை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்றார். சோ மாற்று கருத்து கொண்ட ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அண்ணாமலைலாம் ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 பேரு இபிஎஸ் தூக்கி நிறுத்துகின்ற பொழுது நம்முடைய ஓபிஎஸ் மட்டும் தனித்து விடப்பட்டு விட்டாரு.
அதனாலதான் அந்த கேள்வியை கேட்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பதில சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் எங்கும் போலைங்க, ஓபிஎஸ் நம்ம கூட தான் இருக்கிறாரு, அவரு என்டிஏ கூட்டணிக்கு வருவாருங்க, பொறுத்துருங்க. பிப்ரவரி இன்னைக்கு தானே 7ஆம் தேதி, இன்னும் பிப்ரவரி மாசமானது பாதி இருக்கிறது, மார்ச் முழுவதும் இருக்கிறது, ஏப்ரல் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற தருணத்துல ஓபிஎஸ் அவர்கள் எங்க போக போறாரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு, கவலைப்படாதீங்க, என்டிஏ கூட்டணிக்கு வருவாருங்க, ஏங்க அவசரப்படுறீங்க அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வரதை பத்தி உறுதிப்படுத்துகின்றார். ஆனா அவரை பற்றியான கேள்விக்கு மட்டும் இங்க அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஏன்பா இதெல்லாம் பெருசா அரசியல் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லுகின்ற போது அடுத்த கேள்வி முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாகவே பதிலளிப்பாருங்க. நம்ம கனிமொழி தொடர்பானது. காங்கிரஸ் இந்தி திணிப்பை விட்ட பிறகுதான் தமிழகத்திலே பாத்தீங்கன்னா கால் ஊன்றி இருக்குது. இந்த பாஜக பொறுத்த வரைக்கும் இந்தி திணிப்பை அப்படியே வச்சிருந்தாங்கன்னா அவங்க தமிழகத்துல கால் ஊன்றவே முடியாது அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொன்னதாக செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இங்க அரசியல் வேண்டாம் அப்படின்னு கிளம்பி போல. நான் ஏற்கனவே சொன்ன கனிமொழி அவர்களை பற்றி நல்ல டாக்டரை பார்க்க சொல்லுங்க, மூளை குழம்பி போச்சு, மாத்தி மாத்தி பேசுறாங்க, நிறைய வேலைகளை இப்ப செய்யறாங்கல்ல, அதனால அவங்க பாத்தீங்கன்னா அந்த வேலையினுடைய பலு காரணமாக மாத்தி மாத்தி பேசுறாங்க போல இருக்குது, நல்ல டாக்டரை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவாரு. சோ உளவியல் ரீதியாக அவங்க பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க, மென்டலி அஃபெக்ட் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. உண்மையாகவே கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு தொகுதி உடன்பாடு பற்றி பேசுவதா இருக்கலாம், கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுறதாக இருக்கலாம், இல்லை உள்ளூர் தலைவர்கள் இருந்து தேசிய தலைவர் வரைக்கும் சந்திப்பதாக இருப்பதாக எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கனிமொழி அவர்கள் தான் இந்த சந்திப்புகளை நிகழ்த்துகின்றார்கள். கனிமொழியை சந்தித்து விட்டுத்தான் மற்ற தலைவர்கள், மற்ற கட்சி தலைவர்கள் நம்ம ஸ்டாலின் ஐயாவே சந்திக்க முடிகிறதுங்க. அந்த அளவுக்கு இப்ப கட்சியில எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாங்க கனிமொழி அவர்கள். நம்ம டிஆர் பாலு அவர்கள் தேசிய தலைவர்களை சந்திச்சுக்குவாரு டெல்லியில, உள்ளூர் தலைவர்களை நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா நம்முடைய பொதுச் செயலராக இருந்த துரைமுருகன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழக தலைவர்களை சந்திப்பாங்க. ஆனா இன்னைக்கு தேசிய தலைவராக இருக்கலாம், நம்ம தமிழக தலைவர்களாக இருக்கலாம், எல்லோரும் கனிமொழி அவர்களை தான் சந்திக்கின்றார்கள், வேற யாரையுமே சந்திக்கல. சோ அந்த அளவுக்கு கட்சியில கனிமொழி அவர்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றார்கள். டிஆர் பாலு, நம்முடைய துரைமுருகன் அவர்கள் வயது காரணமாக ஒதுக்கி வைத்திருக்கின்றார்களா, இல்ல தேர்தலுக்கு பிறகு கட்சியிலும் ஆட்சியிலும் மாற்றம் வரப்போகுது அப்படின்னால இப்போதே ஒதுக்கி வச்சுக்கிறாங்க தெரியல, இல்ல தேர்தலானது கனிமொழி மற்றும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இவங்க 2 பேரும் நடத்தட்டும், இவங்க 2 பேரும் கூட்டு பொறுப்பா வேலை செய்கின்ற போது கட்சிக்குள்ள பிளவு வராது. ஏற்கனவே சபரீசனுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை, நேருக்கு நேரம் சந்தித்து கூட பேசிக்க மாட்டாங்களாம். சோ சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் இணைந்து தேர்தலை சந்தித்த காலம் போய் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தித்தார்கள், எல்லா வியூகங்களும் அவங்களே வகுத்தார்கள். இன்னைக்கு சபரீசனுக்கும் கனிமொழிக்கும் சண்டை இருப்பதனால இப்ப உதயநிதியும் கனிமொழி அவர்களும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால ஒர்க்கிங் பார்ட்னராக கனிமொழி அவர்கள் சேர்ந்து இருப்பதனால எல்லா பொறுப்பு கனிமொழி மீது விழுந்திருக்குதுங்க. அதனால இப்படி கடினமான வேலை இருக்கின்ற காரணத்தினால குழம்பி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக கனிமொழி மீது கடுமையான விமர்சனத்தை வைக்கின்றார் நம்முடைய அண்ணாமலை அவர்கள். ஆனா தன் கேள்விக்கு மட்டும் இங்க அரசியல் வேண்டாம், இன்னொரு சந்தர்ப்பத்துல நான் விரிவாக பதிலளிக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இவர் தொகுதி பொறுப்பாளராக வேலை செய்வதில் ஏதோ ஒரு அரசியல் இருப்பது நல்லா தெரியுதுங்க. ரெண்டாவது, தமிழ்நாடு பாஜக மீது அண்ணாமலைக்கு அதிருப்தி இருப்பது போல தெரியுதுங்க. அகில இந்திய தலைமையானது எந்த வேலை சொன்னாலும் சரி அற்புதமா செஞ்சுட்டு போற அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு தலைமையானது வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒதுங்கி நிற்கிறார். இதுல இருந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏதாவது பேச போய் தமிழ்நாட்டு தலைமைக்கும் நமக்கும் 2 பேருக்கும் மோதல் இருப்பது வெளியே வந்துச்சுன்னா ஸோ அது தேர்தலில் எதிரொலிக்கும் என்ற ஒரே காரணத்தினால நம்முடைய அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்தில் போட்டு உடைப்பாரா இல்ல தேர்தல் முடிந்த பிறகு போட்டு உடைப்பாரான்னு தெரியல. ஆனால் மாநில தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை இருக்குது. அதனால தான் அவருடைய விஷயத்தை பொதுத்தளத்தில் பேசவே மறுக்கின்றார். ரெண்டாவது, இதெல்லாம் கட்சி பிரச்சனை, ஊடகத்தில் பேச தேவையில்லை அப்படின்னு தவிர்க்கின்றாரா என்னன்னு தெரியல. மூன்றாவது,
அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில தலைவராக இருந்தவர். ஒரு குழு போடுகின்ற பொழுது அண்ணாமலையை கேட்டே போட்டிருக்கலாம். ஏன்னா அண்ணாமலை இந்த மாதிரி நிறைய குழுவை போட்டிருக்காரு. அவரும் தேர்தலை வந்து பார்த்தா தன் தலைமையில சந்தித்து இருக்கின்றாரு. தேர்தல் பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கின்றாரு. அப்போதெல்லாம் சீனியர் கிட்டையோ இல்ல அனுபவசாலி கிட்டையோ இல்ல எந்த பகுதியில் தேர்தல் பொறுப்பாளர் போட போறோமோ அந்த பொறுப்பாளர்கிட்டயோ கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி இவர்களை இங்க போடலாமா, அது லாபகரமா இருக்குமா, இல்ல வேற யாராவது ஒரு முன்னெடுக்கலாமா அப்படின்னு பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகு ஆட்களை அண்ணாமலை நியமித்ததாக தெரியுதுங்க. ஆனா இன்னைக்கு நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அனுபவம் இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தானா செயல்படுறாரா? ஏன்னா அண்ணாமலைக்கு ஒரு 6 தொகுதி ஒதுக்குறாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு எந்த தொகுதியை ஒதுக்குனா அது சரியானதாக இருக்கும் அப்படின்னு ஒன்னு மூத்த தலைவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கணும், இல்லையா அண்ணாமலை கிட்டையாவது கேட்டிருக்கணும். ஏன்னா 4-5 பேர்கிட்ட சஜஷன் கேட்கிற போது எது சரின்னு சொல்லிட்டு தலைவருக்கு படும் இல்லையா? அதனால ஆலோசனைக்கு பிறகு இதை நியமித்திருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. என்ன ஒரு தொகுதி பொறுப்பாளரை போடுகின்ற போது என்கிட்ட ஒரு வார்த்தையோட சொல்லலையே அப்படின்னு நினைக்கிறாரோ என்ன தெரியலங்க. இரண்டாவது, தேசிய தலைமையானது என்ன சொல்லுதோ அதை கேட்டு அப்படியே நம்முடைய நயினார் நாகேந்திரன் செயல்படுவதாக அண்ணாமலை நினைக்கிறாருங்க. அப்படி இல்லைன்னா யாரோ சொல்றதை கேட்டு நயினார் நாகேந்திரன் செயல்படுற மாதிரியே தெரியுது அப்படின்னு அண்ணாமலை சந்தேகப்படுறதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. யாரோ ஒருவர்னா அப்படின் போது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்றத நயினார் நாகேந்திரன் செயல்படுத்துகின்றாரோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் அண்ணாமலைக்கு இருக்குங்க. அதனால தான் அரசியல் தொடர்பாக பல கேள்விகளையும் அண்ணாமலை அவர்கள் வந்து கோயில் இருந்து டக்குன்னு பதிலளிக்கின்ற பொழுது தன் பற்றியான கேள்விக்கு மட்டும் அவர் பதிலளிக்காம இன்னொரு சந்தர்ப்பத்துல விரிவாக பேசுகின்றேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றார். சோ என் பிரச்சனை இதோட அடங்கி போறது கிடையாது. நீ கேள்வி கேட்பதனால நான் கொட்டி தீர்க்கவும் போறது இல்ல. என் பிரச்சனையானது கனல் போல எரிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாளைக்கு வெடிக்கும். அன்னைக்கு நான் விரிவா பேசுறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரே என்னவோ தெரியலீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, தமிழ்நாடு பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில லடாய் இருக்கிறது அப்படின்னு நல்லா தெரியுதுங்க. தன் தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லை, என்னுடைய தந்தையாருக்கு அருகாமையில் இருந்தே நான் கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை கோவில் தரிசனத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி போறாருங்க. ரெண்டாவது, திருமண விழாவுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேதி கொடுத்திருந்தார். அந்த திருமண விழாவுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை போறாருங்க. ஆனால் தொகுதி பொறுப்பாளரா மட்டும் கூப்பிடும் போது அங்க போய் நிக்க முடியாது, அதனால என்னால் அந்த வேலை பார்க்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாருங்க. அது மட்டும் கிடையாது, ஏம்பா இதோ எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு நயினார் நாகேந்திரன் செயல்படுற மாதிரி சொல்றியே, உண்மையாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நயினார் நாகேந்திரனுக்கு டைரக்ஷன் காட்டுறாரா அப்படின்னு சொல்லுகின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எண்ணம் இருப்பது போல தெரியுதுங்க. அந்த எண்ணத்தை எஸ்.வி. சேகர் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்ற விஷயமும் பேசப்பட்டதுங்க. என்னன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்றக்கூடாது, தான் இல்லாத தருணத்தில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் தன்னுடைய பின்னால் அரசியல் வாழ்க்கைக்கு ஆபத்து. ஏன்னா அண்ணாமலை செய்யாததை நயினார் நாகேந்திரன் செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு இமேஜ் வந்துச்சுன்னா இருக்கின்ற தலைவர்களே போதும் அப்படின்னு டெல்லி பாஜக முடிவெடுத்துரும். மீண்டும் ஒரு தலைவர் வாய்ப்பை அண்ணாமலைக்கு கொடுக்காமே விட்டுருவாங்க. சோ தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்று பாஜகவை நம்பி அரசியல் களத்துக்கு வந்த நமக்கு என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி கட்டில ஏறிவிட்டால் அதற்கு பிறகு அண்ணாமலையுடைய முக்கியத்துவம் சுத்தமா குறைஞ்சிடும், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படின்ற காரணத்தினாலே வந்து அண்ணாமலை அவர்கள் இணக்கமாக வேலை பார்க்க மாட்டாரு. அவருக்கு எது சரியானதோ, அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்துக்கு எது சரியானதோ அதையே கால்குலேஷன் பண்ணி செயல்படுறாரு அப்படின்ற எண்ணம் மட்டும் எடப்பாடி பழனிசாமி உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியால தான் தன்னுடைய தலைவர் பதவி பறிக்கப்பட்டது என்று அண்ணாமலை கருதி கொண்டிருக்கின்றார். அதனாலேயே வந்து கூட்டணி அமைந்ததிலிருந்து தலைவர் பதவி எடுத்திலிருந்து அவரு நெருக்கமா வேலை பார்ப்பதே கிடையாது. பாஜகவில் அகில இந்திய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி எத்தனையோ ஆளுமை, அண்ணாமை விட பெரிய ஆளுமைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைவராக இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து தலைவர் பதவி விட்டு போன பிறகு மற்றவங்க, அதாவது தலைவராக வந்த பிறகு என்ன கை காட்டுறாங்களோ எங்க கை காட்டுறாங்களோ அதெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்கின்ற வேலையோ இல்ல ஆர்வமாக தானே முன் வந்து வேலை செய்வதோ இல்லவே இல்லைங்க. ஒரு நிர்பந்தத்தின் பெயர்ல மனம் ஒம்பாமே வந்து வேலை பார்க்கிறாரு. அதனால என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெற்றுடக்கூடாது என்ற எண்ணத்தில் இருக்கின்றாரா என்ன நமக்கு தெரியல. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே செயல்படு
அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரன் கிட்ட சொன்னதனால நயனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு என்ன வேலை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அண்ணாமலை விரும்பாத பல வேலைகளை கொடுப்பதாக தெரியுதுங்க. ஸோ இப்படி அகில இந்திய தலைமையானது அண்ணாமலை நெருக்கமாக இருந்தாலும் மாநில தலைமையானது திட்டமிட்டே அண்ணாமலையை ஒதுக்கி தள்ளுவதனால நம்முடைய திறமையும் நம்முடைய செயல்பாடு பற்றியும் சந்தேக கண்ணுடன் பார்ப்பதனால தான் யார் என்ற காட்ட வேண்டிய கட்டாயத்தில் அண்ணாமலை இருக்கிறார். அதனால தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ரசிகர் மன்றங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் அண்ணாமலை அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்துல பல ரசிகர் மன்றங்கள் அமைக்கப்பட்டு, ஐயா ரசிகர் மன்றம் திறந்துட்டோம், நீங்க தேர்தலில் போட்டியிட வேண்டும், உங்களுக்காக நாங்க ஏகப்பட்ட விருப்ப மனுக்களை போய் கமலாலயத்துல வாங்க போறோம், விருப்ப மனு வெளியிடுகின்ற போது நீங்க எங்க நின்னாலும் சரி நாங்க உங்களுக்காக உங்க தொகுதியில களத்துல இறங்கி வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரசிகர் மன்றமானது மீண்டும் இப்போது புத்தீசல் மாதிரி வெளிப்பட தொடங்கி இருக்கிறது. கடந்த காலங்களில் ரசிகர் மன்றங்கள் தேவையில்லை என்று சொன்ன அண்ணாமலை இப்பொழுது அண்ணாமலை அவர்களுக்கு ரசிகர் மன்றங்கள் தலை தூக்கி இருக்கின்ற பொழுது அவருக்காக சமூக வலைதளத்தில் கருத்துக்கள் பதிவிடுகின்ற பொழுது அவருக்காக விருப்ப மனு வாங்க போறோம் என்று பேட்டி அளிக்கின்ற போதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் கட்சிக்குள்ள இப்படிப்பட்டது வேண்டாம், ஒதுங்கி இருங்க, கட்சி தான் முக்கியம், நாடுதான் முக்கியம், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு இருக்கக்கூடாது, தனி மனித துதி இருக்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இப்போது எந்த அறிக்கையும் விடல. ஸோ மொத்தத்தில் தன் அருமை பெருமை தெரியாதவங்களுக்கு தான் யார் என்பதை காட்டுறதுக்காக ரசிகர் மன்றங்கள் இப்போது அண்ணாமலையாலே தூண்டிவிடப்பட்டு வெளியே தலை காட்டுகின்றன. ஏற்கனவே வேணாம்னு சொன்னவர் இப்ப தலை தூக்குகின்ற போது கண்டிக்கணுமா இல்லையா, வேணாம்னு சொல்லிட்டு அறிவுறுத்தணுமா இல்லையா? அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தனியே ஆவர்த்தனம் பண்ணுகின்றார். ஸோ இந்த ரசிகர் மன்றங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் தொடங்கப்பட்டு விட்டது. அவை வலுப்பெறுகின்ற தருணத்துல தனியா போய் தேர்தலே நிற்பாரு, தனியா கட்சியை தொடங்குவார் பாருங்க அப்படின்ற கருத்தும் உலாவுகிறது. ஆனால் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களாம் சொல்றாங்க அண்ணாமலை பிஜேபி இருந்தாதான் நல்லது, எங்களுக்கு பிஜேபியும் ஓணும் அண்ணாமலையும் ஓணும். ஆனா அதை விட திமுகவை கழுத்தை பிடிச்சி நெரிக்கணும்னா சட்டமன்றத்துல போய் அண்ணாமலை கேள்வி மேல கேள்வி கேட்கணும், சட்டமன்றத்தில் இருந்து மக்கள் பணியாற்றணும், அதற்காக நாங்கள் தொகுதியில் இறங்கி வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரசிகர் மன்றங்களும் இப்போ அண்ணாமலைக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். ஸோ ஒன்று மட்டும் நிச்சயம், பொதுமக்கள் ஆதரவை தாண்டி கட்சி ஆதரவை தாண்டி அண்ணாமலைக்கு என்ற ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறது, எப்படி விஜய்க்கு இருக்கிற மாதிரி. அதனால அண்ணாமலை அவர்களை நாசுக்கா பயன்படுத்தி கொண்டால் என்டிஏ கூட்டணியினுடைய வலிமை அதிகரிக்கும் என்பது என்னுடைய கருத்து. நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணாமலை மனசில் இருப்பது வெடித்து கிளம்புவதற்கு முன்பாக அவரை சமாதானப்படுத்தணும்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நன்றி.